ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் நம்ம ஸ்டடிங் அப்ராட் வித்வுட் அன் ஏஜென்ட் டாப்பிக்கை கோ த்ரூ பண்ணலாம். கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் ஆஸ் வெல் அஸ் டென்டல் இன்ஸ்டியூட்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிகிரிஸ் வந்து ஒரே ஃபீஸ் சார்ஜ் பண்றதா வந்து ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் இந்த இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்ல பக்கத்துல இருக்கிற வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல டென்டிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஃபார்மசி ரிலேட்டட் டிகிரிஸ் இருக்கு. இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம டைரக்ட் அட்மிஷன் போடுறதுக்கும் ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வழியா அட்மிஷன் வந்து போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, டைரக்ட் அட்மிஷன் ஃபீ எவ்வளவு, ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் வழியா ஃபீ எவ்வளவு அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த பல்கலைக்கழகத்துல கல்வி தரம் உண்மையிலே வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். மெடிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் லைக் இந்தியால உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கும் இந்த இன்ஸ்டியூட்ல உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கும் வித்தியாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இந்த இன்ஸ்டியூட் நேமை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்றோம். இங்க உங்களுக்கு கூகுள் மேப் சர்ச் ரிசல்ட் இல்லை, வெப்சைட் டீடைல்ஸ் வந்து இல்லை, ரிவ்யூஸ் வந்து இல்லை. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸாக இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பட் எனிஹவ் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இது போக சில பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இன்ஸ்டியூட்டோடைய நேமும் வேற ரொம்ப ஃபேமஸான சில யூனிவர்சிட்டியோடைய நேமும் வந்து ஒத்து போகுது. அதனால நம்ம இந்த இன்ஸ்டியூட்டோடைய வெப்சைட்டை மட்டுமே கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி ரிலேட்டட் டிகிரிஸ் வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து லெக்சர்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இது போக ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் டெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் ஓரல் தியரிட்டிக்கல் பார்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு கேலரி ப்ரூஃப்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்களுடைய கண்ட்ரி சிட்டிசன்ஸ் ஆர் மேபி கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோஸை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் வெப்சைட் வந்து பார்க்க முடியல. இதுதான் வந்து ஒன்லி அவைலபிள் வெப்சைட். ஸோ இதில் வந்து டென்டிஸ்ட்ரியில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபோட்டோ இருக்குது, இது போக லெக்சரர்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஆனால் இவங்களுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியல, எங்கேயுமே வந்து கோத்ரூ பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவருக்கு வந்து எடுகேஷன், அச்சீவ்மெண்ட், கோர்சஸ், ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணுற மாதிரியே இல்லை. டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நேஷ்னலி அக்ரிடேட் ஆர் பி அஃபிலியேட்டட், ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர் பி குளோபலி ரெக்கக்னைஸ்டு டாக்குமெண்ட் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாமே வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேஷ்னல் அக்ரிடேஷன் ஆர் பி அஃபிலியேஷனுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அட்மிஷனுக்காக வேண்டி சர்டிஃபிகேட் ஆர் பி டிப்ளமோ ஆஃப் செகண்டரி வொகேஷனல் எஜுகேஷன் இல்லை ஹையர் எஜுகேஷன் அதோடைய ஒரிஜினல் காப்பி, ஓஆர்டி சர்டிஃபிகேட், பெரும்பாலும் உங்களுக்கு ஓஆர்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது, பாஸ்போர்ட் காப்பி அது கண்டிப்பாக தேவை, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அது கண்டிப்பாக தேவை, ஃபோட்டோ 3x4 சைஸு 6 பீசஸ், இது போக சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் வந்து ஊரில் உள்ள சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ், இது போக இங்கே வந்த பிறகு அதாவது வந்து கிர்கிஸ்தான் வந்த பிறகு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்தால் அந்த ரெசிடென்ஸ் காப்பி வந்து கேட்பாங்க. இது போக இந்த என்வெலப் ஆர் மேபி கவர் 1500 சூம் ஃபார் பேப்பர் ஒர்க். ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வீசா வந்து டெம்பரரி வீசா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. கிர்கிஸ்தான் என்டர் ஆன உடனே அவங்கக்கிட்ட அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு உடனே போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கையில் வந்து எப்போவுமே வந்து பாஸ்போர்ட் காப்பி, வீசா காப்பி, போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பியை வந்து வச்சுக்கோங்க. ப்ரிஃபரபிளி வந்து சாஃப்ட் காப்பியாக மொபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போலீஸ் வந்து எந்த இடத்துலையும் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். இதை காமிச்சிட்டுனா வேற எந்த கொஸ்டின்ஸும் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுடைய டைரக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒர்க்கிங் கரிக்குலம் 2020, 2022, 2024 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் லைஃபுடைய ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப வந்து பார்க்க முடியல. அகைன் அவங்களுடைய நேஷ்னாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோஸ் தான்
நிறையவே வந்து பார்க்க முடியுது. ஸோ தேவைப்பட்ட அவங்களுடைய அட்மிஷன் கமிட்டி நம்பர் அப்படின்னு வந்து இருக்குது, ரெக்டர்ஸ் ரிசப்ஷன் நம்பர் வந்து இருக்குது, அவங்களுடைய இமெயில் ஐடி வந்து இருக்குது. எப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களை ப்ரிஃபரபுளாக டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோடைய அஃபிலியேஷன் வந்து நம்மளால் வந்து வெப்சைட்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இந்த இன்ஸ்டியூட் வந்து அஃபிலியேட்டட் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கிர்கிஸ்தான். ஸோ இது போக வேர்ல்டு ரெகக்னிஷன் வந்து பார்த்தீங்கன்னா WHO, இது போக MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர் NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஸோ இதுதான் வந்து குளோபல் ரெகக்னிஷன். இந்த இன்ஸ்டியூட்டுடைய ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து கோத்ரூ பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டியூட் நேம் ஸ்பேஸ் ஃபீ அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இந்த ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் ஆர் மேபி ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து கிடச்சது தான். ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி $4,000 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தப்பு. ஆக்சுவலாக அவங்க வந்து ரஷ்யன் ஆர் மேபி கிர்கிஸ் லாங்குவேஜில் தான் அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷல் ரொம்ப மைக்ரோ குரூப்ஸ் அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுடைய இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. டோட்டல் MBBS டியூரேஷன் வந்து 6 years இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப், அதாவது வந்து 5 year டிகிரி ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நீட் குவாலிஃபைட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீட் ஸ்கோரை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. IELTS ஆர் மேபி டோஃபல் ஸ்கோர் தேவையில்லை அப்படிங்கிற வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து $3,400 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கேல்குலேட் பண்ணும்போது 2,89,000 இன் இந்தியன் ருபீஸ். ஸோ 6 years முடிவில் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்லி $20,400 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் அப்ராக்சிமேட்லி 17.3 lakhs பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். வேர்ல்டு ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 13,000 ரேங்கிங் பக்கத்தில் இருக்குது. நேஷனல் ரேங்கிங் வந்து 58 ரேங்கிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக கிர்கிஸ்தான் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்மால் கண்ட்ரி, அதுலேயே வந்து 58th ரேங்க் தான் வாங்கியிருக்காங்க. இன்னொரு ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு செமஸ்டருக்கு வந்து $1,050 கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் தான் வந்து ரொம்ப குறைய ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகத்துடைய அடிப்படை உண்மை கல்வி தரம் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் கிட்ட போகிறதாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி $3,400 ஆர் $3,500 பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 18 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் டைரக்ட் அட்மிஷன் போடுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் $2,000 till $2,100 பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மிச்ச வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி 1,800 till $1,900 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் ரஃபாக கால்குலேட் பண்ணுறதாக இருந்தால் 11.5 lakh in Indian rupees till 12 lakh in Indian rupees வரைக்கும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 6 வருஷம் முடிவில் நீங்கள் 5 லட்சம் சேவ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஏஜென்ட் இல்லை ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போகாமல் இருந்தால். பெரும்பாலும் ஏஜென்ட்ஸ் இல்லை கான்ட்ராக்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் இந்த இன்ஸ்டியூட் மூலமாக ரொம்ப குறைய தான் கிடைக்கும். இருந்தாலும் சில ஃபேமஸ் ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர்ஸ் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் டைரக்ட் அட்மிஷன் போடுற வழியை பாருங்க. இவங்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க லெக்சர் ஆஸ் வெல் அஸ் அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேட் எக்ஸாம்ஸே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட்டட் PDF மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்டியூட்ல டீச் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ் கூட அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. மெடிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவில் உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் இவங்க கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இவங்க கொடுக்குற PPTs ஆஸ் வெல் அஸ் PDFஸில் ப்ராக்டிக்கல் லெபார்டரி செஷன்ஸ் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். NMC எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த இன்ஸ்டியூட் கிட்ட கேள்விப்படவே இல்லை. சப்போஸ் நீங்கள் குறைய நீட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் டிகிரி வாங்கணும்னு விரும்புகிறீங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மேபி கலீக்ஸ் கிட்ட இருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி நீங்களாவே NMC எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க, எனக்கு தேவை டிகிரி மட்டும்தான், இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் இந்த இன்ஸ்டியூட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். அப்படி இந்த இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அட்வைசரி டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெண்டிங் டு ஸ்டடி இன் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். ஆக்சுவலாக நீங்கள் வேறு கண்ட்ரியிலேருந்து வர்றதாக இருந்தால் மேபி இதை ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன்
or maybe Medical Council of India. The eligibility requirement for taking admission in UG medical course in a foreign medical institution Regulation Act of 2002 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீட் ஸ்கோர் வந்து ரொம்பவே அவசியம். கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்ஸு மார்க் ஷீட்ஸ் இன் இந்தியா எல்லாமே வந்து MEA அதாவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அட்டெஸ்டேஷன் வாங்கியிருக்கோம். நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதாக இருந்தால் டியூஷன் ஃபீ, போர்டிங் ஃபீ, லாட்ஜிங் ஃபீ, ஈவன் விசா ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாமே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கான்ட்ராக்டர்ஸ் ஆர் மேபி ஏஜென்ட்ஸ் கிட்ட டீல் பண்ணிடாதீங்க. ஸோ கோர்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த யூனிவர்சிட்டி ஆர் மேபி இந்த இன்ஸ்டியூட்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. எங்கே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். ஸோ அதுக்கு பிறகு உங்களால் NMC அதாவது வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எக்ஸாம்ஸ் ஆர் மேபி அதர் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். கிர்கிஸ்தானில் உள்ள எல்லா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மேபி எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் ரீசனபிள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த யூனிவர்சிட்டிஸ் ஆர் மேபி எந்த இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி ரீசனபிள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரியறதுக்கு ஸ்டடி அப்ராட் விதவுட் ஏஜென்ட் அப்படிங்கிற நம்ம பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்டடிங் அப்ராட் விதவுட் அன் ஏஜென்ட் இந்த டாபிக்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபா இருங்க.